வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, நம்ம போல சாதாரண பக்தர்கள் திருப்பதி ஸ்ரீவாரி மூலவரை கிட்டவா தரிசனம் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது ஹை டிமாண்ட் இருக்கிற ஆர்ஜித சேவாஸ், சுப்ரபாத சேவா, தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதள பாத பத்மாராதன சேவா, இந்த 4 சேவாக்கு ஹை டிமாண்ட் இருக்கு. அதனால பக்தர்களை லக்கி டிப்ல இருந்து செலக்ட் பண்ணுவாங்க. நம்ம லக்கி டிப்ல செலக்ட் ஆயிட்டோம்னா நம்ம போல சாதாரண பக்தர்கள் ஒரு விஐபி தர்ஷன் லெவல்ல மூலவரை கிட்டவா தரிசனம் பண்ணலாம். நம்ம போல சாதாரண பக்தர்கள் பார்த்தோம்னா நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலிலேயே நிறைய பக்தர்கள் செலக்ட் ஆகியிருக்காங்க. கிட்டவா தரிசனம் பார்த்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட நம்ம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்க கூட அதாவது எல்லாருமே மிஸ் பண்ணாம ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது மாசம் மாசம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டே வாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஜூலை மாதத்துக்கு சம்பந்தப்பட்ட ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது இந்த ஏப்ரல் 18ஆம் தேதி காலையில 10 மணிலிருந்து ஏப்ரல் 20ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் லைவ்ல இருக்கும். மஸ்டா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 20ஆம் தேதி ரிசல்ட் வரும். லக்கி டிப்ல செலக்ட் ஆயிட்டோம்னா நம்மளுக்கு மெசேஜ் வரும், மெயில் வரும். அப்படி இல்லைன்னா நீங்களே செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு செக் பண்ணீங்கன்னா அங்க காட்டும் நம்ம செலக்டடா நாட் செலக்டடான்றது. அப்புறம் நம்ம டிக்கெட் காஸ்ட் பேமெண்ட் பண்ண போறோம். அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து ஒரு ஏப்ரல் 22ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கும். ஏப்ரல் 22ஆம் தேதி மத்தியானம் 12 மணி வரைக்கும் டைம் இருக்கும். நம்ம டிக்கெட் காஸ்ட்ன்றது அவங்க கொடுத்த லிங்க்ல இருந்தே நம்ம பேமெண்ட் பண்ணிடலாம். சுப்ரபாத சேவான்னு பார்த்தோம்னா 120 rupees ஈச் டிக்கெட். ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஒருத்தருக்கு இல்லைன்னா 2 பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். தோமால சேவா, அர்ச்சனா பார்த்தோம்னா 220 rupees டிக்கெட் ஈச் காஸ்ட். அஷ்டதள பாத பத்மாராதன சேவாக்கு 1250 rupees. ஸோ இதுல செலக்ட் ஆன பக்தர்கள் கிட்டவா தரிசனம் பண்ணலாம். அதே போல செலக்ட் ஆகலைன்னா கவலைப்படாதீங்க. மாசம் மாசம் ட்ரை பண்ணிட்டே வாங்க. ஏதோ ஒரு மாசம் கண்டிப்பா திருமல மூலவர் நம்மளை கூப்பிடுவாரு என்ற நம்பிக்கை வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. நீங்க செலக்ட் ஆகலன்னா எப்பெல்லாம் நீங்க திருமலாக்கு வர்றீங்களோ டைரக்டா வந்து நம்மளுக்கு சிஆர்ஓ ஆஃபீஸ் கிட்ட ஆர்ஜித சேவாஸ் கரண்ட் புக்கிங் கவுண்டர் இருக்கு. அங்க டைரக்டா போய் கூட நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். எப்போ வந்தாலும் சரி, நீங்க தர்ஷனத்துக்கு வேற எந்த தர்ஷனம் புக் பண்ணிட்டு வந்தாலும் திருமலால மிஸ் பண்ணாம கரண்ட் புக்கிங்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. மூலவரை நம்ம கிட்டவா தரிசனம் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இதை மிஸ் பண்ணாதீங்க. யாரும் மிஸ் பண்ண கூடாது. மாசம் மாசம் ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது பண்ணுங்க. ஓகேங்களா? நான் திருப்பி சொல்றேன். நீங்க செலக்ட் ஆகலைன்னா கவலைப்படாதீங்க. மாசம் மாசம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் செலக்ட் ஆயிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நீங்க வந்து இது ரிசல்ட் வந்தப்புறம் நம்ம கமெண்ட்ஸ்ல நிறைய பக்தர்கள் செலக்ட் ஆனவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. நான் அந்த கமெண்ட் கூட நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்றேன் மஸ்டா. ஓகேங்களா? ஸோ அதனால ரெடியா இருங்க. இந்த ஏப்ரல் 18ஆம் தேதி காலையில 10 மணிலிருந்து லைவ்ல இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது இங்க ஒரு சின்ன டிப்னு பார்த்தோம்னா நீங்களே ரிஜிஸ்ட்ரேஷன் சிம்பிளா பண்ணலாம். சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்ன்றது டச் பண்ணுங்க. உங்க ஆதார் கார்டு உங்க டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டு அங்க வந்து சேவா செலக்ட் பண்ண சொல்லுவோம். அங்க வந்து உங்களுக்கு நம்மளுக்கு காட்டும் சுப்ரபாத சேவா, அர்ச்சனா, அஷ்டதள பாத பத்மாராதன சேவா, தோமால சேவா இதெல்லாம் காட்டும். இதுல பர்டிகுலரா இந்த சேவாக்கு தான் போகணும் அனு செலக்ட் பண்ணாதீங்க. 4 சேவாவும் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் ஆல் 4 டச் பண்ணுங்க, செலக்ட் பண்ணிடுங்க. ஏதோ ஒரு சேவாக்கு கண்டிப்பா நம்ம செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா நம்மளோட டார்கெட் வந்து மூலவரை கிட்டவா தரிசனம் பண்ணணும். அந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கிட்டு மூலவரை மனசுல நினைச்சுக்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. அவருக்கு தெரியும் நம்மளை எப்போ கூப்பிடணும்ன்றது அவருக்கு தெரியும் அவருக்கு. ஸோ நம்ம கிட்டவா பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாம உங்களுக்கு கரெக்டா ரீச் ஆகும். அதே போல சர்வதர்ஷனம் டோக்கனோட அப்டேட்ஸ் டெய்லி நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் மேக்சிமம்.
அதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். அந்த வேலை வர்ற பக்தர்களுக்கு சர்வதர்ஷனம் டோக்கன் இருக்கா இல்லையா என்ற அப்டேட் நம்ம டெலிகிராம் குரூப்ல கொடுக்கறதுனால கண்டிப்பா சப்போர்ட்டா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.